வணக்கம். நான் உங்கள் அருணன் பேசுகிறேன். நீலகேசி என்கிற நூல் தமிழின் ஒரு சிறு காப்பியம் எனப்படுகிறது. உண்மையில் அது சிறு காப்பியம் அல்ல, மாறாக பெரும் தத்துவ நூல். தமிழின் முழு முதல் தத்துவ நூல் என்பேன். அந்த அளவுக்கு அந்த ஆசிரியர் நீலகேசி என்கிற பாத்திரத்தை படைத்து அதன் வழியாக அன்று நிலவிய தத்துவங்களை அலசி ஆராய்ந்திருக்கிறார். நீலகேசி ஒரு சமண ஞான பெண். அவள் சந்தித்து வாதிடுகிற சமயகர்த்தாக்கள் யாரென்றால் புத்தம், ஆசீவகம், சாங்கியம், வைசேடிகம், வேதவாதம், பூதவாதம். இங்கே வேதவாதம் எனப்படுவது இன்றைக்கு சொல்லப்படுகிற அந்த பிராமணியவாதம்தான். பூதவாதம் எனப்படுவது அந்த காலத்திய நாத்திகவாதம். ஆனால் அவையெல்லாம் சமயங்கள் என்றுதான் அழைக்கப்பட்டன. ஆக இதிலிருந்தே நீங்கள் புரிந்து கொள்வீர்கள், இவை தத்துவ வழி வந்த சமயங்கள் என்பதை, அல்லது சமயம் வழி தத்துவங்கள் பேசுகின்றவை என்பதை. இந்த நூல் படிப்பதற்கு சற்று கடினமானது. ஆனால் அதை எளிய முறையில் நான் தர முயன்றிருக்கிறேன். நான் எழுதியிருக்கக்கூடிய நூல் நீலகேசி முழு முதல் தத்துவ நூல். தயவு செய்து இதை வாங்கி படியுங்கள். காரணம், தமிழன் இலக்கிய வெளியிலே உழந்து வந்திருக்கிறான். ஆனால் அவனுக்கு தத்துவம் தெரியாது என்பார்கள். தத்துவ ஞானம் சமஸ்கிருதத்தில் மட்டும்தான் உண்டு என்பார்கள். ஆனால் தமிழிலும் உண்டு என்பதை நிரூபிக்கிற அற்புதமான படைப்பு நீலகேசி. ஆகவே நமக்கான இந்த நியாயமான பெருமையை நாம் உணர வேண்டும். அதற்காக அவசியம் நீலகேசியை நீங்கள் படிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்வேன்.